துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் அனுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவன் அனுத்துதலே, ஆனந்தமே பரமானந்தம். இந்த நாளில் சில எபிரேய புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் பார்த்துவிட்டு அந்த புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு அதிகமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக மத்தேயு 6வது அதிகாரம் 24, 25 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் போதும் போதும், உங்களுக்கு சொல்லுகிறேன். 24, 25, 2 வசனங்களை நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்சம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் காட். ஆராதனை ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில் நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு கூட கலந்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறோம்? அருமையாக உணர்கிறோம். அவர் நித்திய ஆனந்தமாக இருக்கிறவராம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அதுனா என்ன? நம்ம பழகிட்டோம். நித்தியானந்தமுள்ள நித்தியானந்தமுள்ள நித்தியானந்தம் சொல்லி சொல்லி அதை என்னென்ன அர்த்தம்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நித்திய காலமாய் எப்படி இருக்கிறவராம்? ஆனந்தமாக இருக்கிறவராம். நம் தேவன் ஆனந்தமாக இருக்கிறவர். நித்திய காலமாக எப்படிப்பட்டவர்? ஆனந்தமாக இருக்கிறவர். அந்த மகிழ்ச்சியினால் தேவன் நம்மை நிரப்புகிறவர். முதலாவது அதை புரிஞ்சுக்கிடணும். அவருடைய சந்தோஷத்தினாலே என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு என்று கர்த்தர் சொன்னார். அப்போ ஜாய் ஆஃப் த லார்ட் என்று இங்கிலீஷில் வாசிக்கிறோம். அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிற தேவன், தந்திருக்கிற தேவன். ஒரு சைக்கிள் வாங்கினா சந்தோஷமா இருக்கு, ஸ்கூட்டர் வாங்கினா சந்தோஷமா இருக்கு, வீடு கட்டினா சந்தோஷமா இருக்கு. இதுக்கு பேர் ஹாப்பினஸ். இந்த சந்தோஷம் என்ன செஞ்சிடும்? அது ஸ்கூட்டர் திருடு போயிட்டா அந்த சந்தோஷம் அதோட என்ன செய்யுது? போயிடுது. வீடு பழசாயிருச்சுன்னா சந்தோஷம் போயிடுது. சட்டை துணி பழசாயிருச்சுனாலே சந்தோஷம் என்ன செய்யுது? சிலருக்கு போயிடுது. வாங்கின அன்னைக்கு கண்ணாடியில் போட்டு 10 தரம் பார்த்துக்கிறான், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சோத்திரம். அதை பொறுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம். இப்படி பண்ணி இந்த சந்தோஷம் இந்த பூமியிலே நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் தற்காலிகமான ஹாப்பினஸ். ஆனால் ஜாய் என்று ஒன்று இருக்கிறது பார்த்தீங்களா? அது என்னன்னு கேட்டால் தேவன் கொடுக்கிறதான அந்த சந்தோஷம். நித்தியானந்த தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அதை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 எஜமான்களுக்கு என்ன செய்யக்கூடாதாம்? ஆமாம், ஊழியம் செய்யக்கூடாது. அவன் தெரிந்த சத்தியம்தான், தெரிந்த வசனம்தான். இப்படி ஊழியம் செய்தால் என்ன நடக்கும்? உங்களாலே கூடாது என்று கர்த்தர் சொன்னார். நினைச்சாலும் அது உங்களால் என்ன செய்ய முடியாது, கூடாது. ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை என்ன செய்யணும்? ஒருத்தனை சிநேகிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். ஐயா, அப்போ அந்த உலகத்தில் உட்கார்ந்துருக்கிறோமே, இது நமக்கு எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொள்வோமானால், நான் உலகத்தாரா அல்லாதது போல. நல்லா சொன்னீங்க வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லிட்டு போயிட்டார் ஏசையா. அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு சொல்லி நம்ம காலத்தில் நம்ம ஒருவேளை நாசுக்கா கொஞ்சம் அமைதியாக பண்பாக அன்பாக சொல்லிடுவோம். இல்லைன்னா நிறைய ஆள்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் மனசில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி. ஆனால் யாக்கோபு அது அப்படி சொல்லலை. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது ஒரு பயங்கரமான வைராக்கியத்தோடு சொல்லியிருக்கிறார். அது ஒரு மோசமான வார்த்தையை போட்டிருக்கிறார் அங்கே. அது நான் சொல்லித்தான் உங்களுக்கு காட்டணுமா?
உங்களுக்கு தெரியாதோ? யாக்கோபு 4 நாம் வாசிக்கிறோம், விபச்சாரிகளே என்று ஒரு பயங்கரமான வார்த்தையை போட்டு யாக்கோபு அப்போஸ்தலன், அப்போ உலக சிநேகம் எதுக்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னால் விபசார பாவத்துக்கு அது சமமாக இருக்கிறது என்று பரிசுத்தவான் அதை கண்டார். அதனால் அந்த வார்த்தையை சொல்லி சபையை, கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்கள் மிக கொடிய நாட்கள், கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் என்று வேதத்தில் மிக அழகாக தேவன் வர்ணித்திருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறதெல்லாம் மாயையான காரியங்களை தான். ஸ்தோத்திரம். இந்த மாயையான காரியத்துக்கு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை சாய்த்து மாயைக்கு என்ன செய்கிறான்? தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆனால் தன்னை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் என் ஆண்டவர் சொன்னார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போ ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு வந்து, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுக்காக, ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொன்னார். மனுஷனுக்கு இருக்கிற கவலைலாம் அதுதான் கவலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சில் நல்லா இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு போனோடனே சாப்பாட்டு கவலை தான் முதல்ல வருது. எண்ணத்தை சாப்பிடணும், எண்ணத்தை உடுக்கணும், எண்ணத்தை செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு கவலையுமே இல்லைன்னு சொல்கிற ஆள் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ எல்லாருக்கும் கவலை இருக்கா? அப்படி ஒரு கவலை இல்லைன்னா கவலையே இல்லைங்கிறதுக்காகவே கவலைப்படுற ஆளும் இருக்கு. ஸ்தோத்திரம். கவலை இல்லாத மனுஷன் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் கரெக்டாக தொட வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிட்டார்? தொட்டார். சுற்றி வளைச்சி ஒன்றும் பேசாமல் நேராக தொட வேண்டிய இடத்துல என்னது? கவலை இல்லை, கர்த்தர் தொட்டார். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்கள். ஆமேன். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நல்ல தேவன். பிதா அவர் நம்மை எவ்வளவாக அவர் நேசிக்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியில் ஃபுல்லாக மனுஷர்கள் இருக்கிறார்கள். இந்த மனுஷர்கள் எல்லாருடைய வார்த்தைகளை பார்க்கலாம், நம்மை உருவாக்கின ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை ஒன்று தான் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா. மனுஷ வார்த்தை எல்லாம் வேஸ்ட்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு மாறிடுவான், அவனுடைய வார்த்தை போயிடும். ஆஸ்தியை அவனிலே சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை, நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்போம். பர்சனலாக பைபிள் படிக்கும்போது நிறைய காரியங்கள் கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். என்னத்தினால விசேஷித்தவர்கள்? ஆண்டவரே எங்களுக்கு அது சொல்லித்தாரும் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு பங்களா கிடைக்கிது, கார் கிடச்சிச்சு, எனக்கு ஸ்கூட்டர் கிடச்சிச்சு, நல்ல பதவி கிடச்சிச்சு, வேலை கிடச்சிச்சு, நல்ல வைஃப் கிடச்சிச்சு, பிள்ளைகள் கிடச்சிச்சு, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குற நன்மைகள். அல்லேலூயா. நன்மைகள் வேற. வேத வசனங்க விசேஷித்தவர்கள் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, கிறிஸ்துவின் சுதந்திரத்துக்கு பங்காளிகளாய் நாம் இருக்கிறபடினால தான் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே கிடைக்கப்பெறாத ஒரு பொக்கிஷம் என்னென்று கேட்டால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டது தான். ஹல்லேலூயா. இனி அவருக்கு, அவருடைய அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்காக தேவன் நம்மை சபையிலே கொண்டு வந்து சேர்த்து 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளி, ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டாக அந்த ஊழியங்களை வைத்து இந்த சபைக்காய் மறுபடியும் அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேணும்? கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பழுதற்ற மாசில்லாத சுத்தமான சபையாக இருக்கும்படிக்கு இந்த சபைக்காக தம்மைத்தாமே என்ன செய்தாராம்? அவர் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. இன்னொரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டால், என் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தம் யூதாவின் புஸ்தகத்தில் அந்த கடைசி அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை கொண்டு போய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி நம்மை நிறுத்துகிறாராம்? சொல்லுங்க, எப்படி நிறுத்துகிறார்?
வழுவாதபடி நம்மை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறோம். பிரைஸ் காட். அப்ப நம்மை வழுவாதபடிக்கு, இந்த வழுவி போகிற மீன் கையை பிடிச்சா அந்த மீன் என்ன செஞ்சிருமா? அது வழுவி அப்படி வழுவி போகாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இயேசு. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடினார்கள் சகோதரர்கள், நல்ல பாடினார்கள். பரிசுத்தம் என எழுதும், என் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று சொல்லி அந்த பாட்டில் சரணத்தை பார்த்துக்கிட்டே வரும்போது, ஸ்தோத்திரம், நம்ம எவ்வளவு அழகாய் காப்பாற்றுகிற தேவன் பாருங்கள். வழுவாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற தேவனும் தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் எப்படி நிறுத்த அவர் ஆசைப்படுகிறார்? எப்படி நிறுத்த ஆசைப்படுகிறார்? மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் நம்மை நிறுத்த அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு நம்ம மேல, சபையின் மேல அவ்வளவு பிரியம். ஆகத்தான் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் சுத்தமான சபையா இருக்கும்படிக்கு தம்மை தாம் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சிலர் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வரும்போது சொல்லுகிறார்கள், சிலர் ஒரு நோக்கத்தோடு வருகிறார்கள், எனக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற மக்களும் உண்டு, எனக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்று வரக்கூடிய மக்களும் உலகத்தில் உண்டு. பிரைஸ் காட். ஆனால் இதுக்காக கர்த்தர் இயேசு தம்முடைய ஜீவனை விடவில்லை. ஸ்தோத்திரம். இயேசு ஜீவனை விட்டதன் காரணம் என்ன? நம்மை கொண்டு போய் அவருடைய பிள்ளைகளாக்கி, தேவனுடைய பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தவர்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படிக்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். இன்னைக்கு அதில் சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம். தேவன் நம்மை பிடுங்கி, பாவத்திலிருந்து பிடுங்கி, அவனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை பிடுங்கி, சுவிசேஷத்தினாலே நம்மை ரட்சித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆமென். இப்ப யாருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? ஆளுகைக்குள்ளாக. யாருடைய ஆளுகைக்குள்ளாக? குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் காட். அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு சபைகள்லையும் வெளியிலையும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா அவர் விரும்புகிற கூட்டம் நிறைய உண்டு. நான் ஆசீர்வதிப்பார்னு சொல்லாம இருக்கிறவன் கிடையாது. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்தான். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதம் நம்மிலே நிலைத்திருக்கும்படியாகவும், அதை நாம் பெற்றுக்கொண்டு நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் அவரை பற்றி கொண்டு ஜீவிப்பது மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடுகிறதல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோமானால் எல்லா மனுஷர்களை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று சத்திய வசனம் சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டால், நமக்கு சில சோதனைகளும் சில பரீட்சைகளும் நேரிடும் பொழுது நாம் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அந்த சோதனைகள் அது விளக்கி காட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஏன் விசேஷித்தவர்கள், எப்படி விசேஷித்தவர்கள்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆராதனைக்கு வரும்பொழுது நாம் தேவனை ஏன் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சிலர் சொல்லுவார்கள், எனக்கு நல்ல வசதியை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நல்லதுதான். ஆனால் வசதியும் உலகத்தின் காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டதுனால தேவனை ஆராதிக்கிறது இல்லை. நான் சொன்னதை நீங்க கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி சொல்லணும். அல்லேலூயா. எதுக்காக ஆராதிக்க வந்திருக்கிறோம்? வசதிகளும் உலகத்தின் காரியங்களை பெற்றுக்கொண்டது நிமித்தம் என்ன செய்கிறது இல்லை, நாம் ஆராதிக்கிறது இல்லை. நீ எதனால் ஆராதிக்க வேண்டும்? அவர் என் தேவன், ஆகையினால் நான் ஆராதிக்கிறேன். உங்களுக்கு விளங்கிருச்சா? விளங்குதா? ஆராதனை என்பது நமக்கு இருக்கிறதுனாலையும் இல்லாமைனாலும் அல்ல. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், அதனால தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் நம்மை உருவாக்கினவர், நாம் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்தில், அவரை காணாதபடிக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்தான். தேவனோ நம்முடைய கண்களை பிரகாசிக்க பண்ணினார். அல்லேலூயா. அவர் யார் என்பதை அறிய பண்ணினார். ஆகையினால என் வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வந்தாலும் போனாலும், பிரைஸ் தி லார்ட், அவர் என் தேவனாய் இருக்கிறபடினால் நான் அவரை ஆராதிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் போனாலும் 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 அந்த ஆள் பேர் என்ன? என்ன இப்படி இருக்கிறீங்க? யோபா. நல்லதுதான்.
போனாலும் 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 அந்த ஆள் யார்? பாவியா? யாரு? அது என்ன சந்தேகத்தோட சொல்றீங்க? அத்திமரம், ஓ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்லிடுவீங்க போல இருக்கு. அதுதான் விஷயம். அதில் வரிசையா சொன்னா, இது போனாலும் அது போனாலும் இது போனாலும் என்ன செய்வேன்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அவன் போனாலும் சொன்னான். புதிய ஏற்பாட்டில் போனாலும் இல்லை, வந்தாலும். அது என்ன வந்தாலும்? அப்படி வந்தாலும் சொன்ன ஆள் யார்? ஏதோ பழைய ஏற்பாட்டில் சொல்லிவிட்டோம், ஏதோ அத்திமரம்னு யாரோ பக்கத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் உதவி செஞ்சனால டபக்கு. புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் சொன்னது யார்? இங்கே தான் டெஸ்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை காலமாக பைபிள் படித்து நல்ல பைபிள் ஸ்டடிலாம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். நிந்தை, அவமானம், நிகழ்காலமோ வருங்காலமோ, பசியோ பட்டினியோ, அநாசமோ பட்டயமோ நிர்வாணமோ, அது வந்தால் அப்ப நிர்வாணம் இதெல்லாம் வர்றது. இதெல்லாம் நிந்தைகள் வர்றது. நிந்தை போறதில்லை. நிந்தை கிறிஸ்துவின் நிமித்தம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் போனாலும் நான் கர்த்தர்கிட்ட இருப்பேன். நான் புதிய ஏற்பாட்டில் நிந்தை அவமானம் அது இதுன்னு வந்தாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரிடத்தில் இருப்பேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லிட்டு போனான். ஹல்லேலூயா. அப்படி சொன்னவன் தான் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லிட்டு போனவன். அவன் கடைசியுடைய ஊழியத்தை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நான் சந்தோஷத்தோடு என்ன செய்ய வேணும்? நிறைவேற்றுமே நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலர் 20:24 சொன்னேன். அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓட்டத்தை எல்லாரும் ஓடி முடிப்பார்கள், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்கிறவர்கள் வெகு சிலரே. எப்படி இருக்கீங்க நீங்க? என்னத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிட்டா சந்தோஷமா இருவீங்களோ? இவனுக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தை அங்கே இருக்கு? பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பங்களா தரப்போகிறார், அதனால சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தேவைகள் இன்னதென்பதை பரமபிதான் செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான ஃபோக்கஸ் நமக்கு எங்கே இருக்க வேணும்? அவன் சொல்லுகிறான், கட்டுகளும் காவல்களும் உபத்திரவங்களும். அதுக்கு முந்தின வசனத்தில் கட்டுகளும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணங்கள் தோறும் என்ன செய்கிறார்? எனக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியங்களை பாருங்க. கட்டுகள் காவல்கள் உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னான். பரிசுத்தாவியானவர் அதை சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவை ஒன்றையும் குறித்து என்ன செய்ய மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்துவனிடத்திலே நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக என் ஓட்டத்தை ஓடி முடிக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். இன்னைக்கு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஓட்டம் ஒரு நாள் என்ன செய்யும்? நீங்கள்லாம் இன்னொரு 10,000 ஆண்டு இருக்கிற மாதிரில உட்கார்ந்துருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் முடிச்சோடனே முடியுமா தெரியாதே. அடுத்த நிமிஷம் என்னங்கிறது தெரியாது. ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் 2 நாளைக்கு முன்னால், 2 நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னால், நேற்று தான் போத்தச்சோம். ஒரு சகோதரன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நெஞ்சு அடைக்குதுன்னார். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். மேலே அண்ணாந்து பார்த்தார், அப்படின்னாரு. டப்புன்னு விழுந்துட்டார். முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் தான். வேகமாக ஆஸ்பத்திரிக்கு போனேன். என்னாச்சு தெரியலையே. ஆட்டோவில் தான் உட்கார வச்சுருக்கிறார். உட்கார வச்சு பார்த்தா பல்ஸ் 0. டெட் பாடியாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லே கேஸ் எடுக்கலை. நேராக நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, அவ்வளோதான், காரியத்தை பார்த்துருங்கன்னு. முடிஞ்சு போச்சு கதை. ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் இடத்துலேருந்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி சில காரியங்களை என்ன செய்கிறேன்? உங்களுக்கு சொல்லுகிறேன்.
உங்களுக்கும் எனக்கும் தெரியாம பரலோகத்துல என்ன டயலாக் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒரு மனுஷனை குறித்து பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு தெரியாமலேயே பரலோகத்துல ஒரு டயலாக் போயிட்டு இருந்துச்சு. அந்த மனுஷன் யார்? என்னடா வந்து இந்த ஆளு இப்படி இப்படி கேள்வியாக கேட்கிறாரு. அந்த மனுஷன் யோபு. பிரைஸ் லார்ட். சாத்தான் போய் தேவனுக்கு முன்பாக நின்னோன்னே, என்னுடைய தாசனாகிய யோபை, உங்க பைபிள்ல யோபே இல்லையா? ஏன்னா அப்படி இருக்கிய? பிரைஸ் லார்ட். என் தாசனாகிய யோபை நீ கண்டாயோ? அவன் சொன்னா நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். பாத்தியா? உடனே அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார்? பைபிளில் பார்க்காம நீங்க சொல்லணும், பைபிளில் பார்க்காம சொல்லணும். என் இருதயத்துக்கு ஏற்றவனா? யாரப்பா அப்படி சொன்னது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அவனை போல பூமியில யாரும் இல்லை, நீ பாத்தியாப்பான்னு கேட்டார். என் ஆண்டவர் எவ்வளவு ஒரு யோபை குறித்து அழகாய் தெரிஞ்சு வச்சிருந்தார்னா, அவர் கொடுக்கிற ரிப்போர்ட் உத்தமமான ரிப்போர்ட். ஒத்துக்கிறீங்களா? அப்போ உத்தமமா இப்படி இருக்கிறவன் என் தாசனாகி யோபை நீ கண்டாயோன்னு சொல்லும் பொழுது முதல் சர்டிபிகேட் யார் தர்றா? தேவன். யார்கிட்ட தர்றா? சாத்தான் எடுத்து தர்றார். ஆனா அவனும் கீழே இருக்கான். அவனும் என்ன செய்யறான்? பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது டயலாக் என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? சம்பாஷணை மேல நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் உங்களை அந்த கற்பனை உலகத்துக்கு கொண்டு போகலான்னு பார்க்குறேன். நீங்கள் நம்ம பாட்டுக்கு நம்ம பேசாமல் சாப்பிட்டுட்டு அமைதியாக தூங்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வீடுகளுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். மேலே என்ன டயலாக் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேரை போட்டுக்கணும். என் தாசன் ஆகிய உங்கள் பேரை போட்டுக்கிட்டு, இப்போ போடாதீங்க, வீட்டில் தனியாக போட்டுங்க. அல்லேலூயா. கண்டாயோ? அவன் அப்போ கண்டான பூமி எங்கன்னு செஞ்சிட்டு இருக்கிறான், உலாயிட்டு வர்றான்னா அப்போ அவன் கண்ணு யார் மேலே படுது? பயப்படாதீங்க, வந்துட மாட்டான் வீட்டுக்குள்ள. யார் மேலே படுது? நம்ம மேல படத்தான் செய்து. ஆனாலும் சத்துரு உட்புகுதல் இருக்காதுன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? உன் அலங்கத்துக்குள்ள என்ன இருக்குமா? சமாதானமும், அப்புறம் அரண்மனையில் என்ன இருக்கும்? சுகமும் இருக்கும். ஹல்லேலூயா. நீர் அவனை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்கிறீர் அல்லவோ அப்படின்னா, நம்மளை சுற்றிலும் நம்ம குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அவன் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் நம்மை குறித்து அப்படி ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குற நிலைமையில நம்ம வாழணும். ஆமென். மனுஷன் சொல்லுவான், ஐயாவை பார்த்தா நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி, என்னை பார்த்தா ஒரு வேளை நல்ல ஐயா மாதிரி தெரியுதுன்னு சொல்லலாம். நான் மனுஷன் சொல்றதை காட்டிலும் தேவன் சொல்ற ரிப்போர்ட்டு தான் நல்ல ரிப்போர்ட். ஒரு தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்ப தேவன் காணணுமே. ஆமென். இப்ப தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு உத்தம குணம் இப்படி இருந்தால்தான் தேவன் நமக்கு குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட் தருவார். நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற சர்டிபிகேட். போகட்டும், ஏன் இது நம்ம விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்க, உங்களை நேரம் எபிரேய அதிகாரத்துக்கு கொஞ்சம் கொண்டு போகலாம் என்று நான் ஆசைப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக ரோமர் 15வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஒரு நல்ல வார்த்தை. அல்லேலூயா. இப்படியாம் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நமக்கு முன்னால கிறிஸ்து மாதிரியாக காட்டி சென்றிருக்கிறார். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மாதிரி உண்டு. மனுஷ மாதிரி அல்ல,
மனுஷனை பின்பற்றினா நம்ம சரியான மாதிரியை பின்பற்ற முடியாது, நம்ம ஒரு மாதிரியா மாறிடுவோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? அப்ப அவரை காப்பி அடிச்சா அந்த உலகத்துல போதும். உங்களுக்கு விளங்குகிறதா? அவரை போல வாழ்ந்தவர்கள் பூமியில யாருமே இல்லை. அவரை போல பரிசுத்தமா வாழ்ந்தவர்கள் இல்லை. அவரை போல நீதிபரர் இல்லை. அவரை போல உண்மையா இருந்தவர் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் விசேஷித்தவர்கள்னு நான் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமா வர்றேன், அப்போ புரியும். என்னுடைய பிரசங்கத்தின் கடைசியில தான் உங்களுக்கு விளங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எபிரேய புஸ்தகத்தில் இப்போ நீங்க வரணும். Glory to God. எபிரேய புஸ்தகத்தின் 1வது அதிகாரம் படிப்படியாய் நான் கொண்டு போகிறேன், புஸ்தகம் முழுவதிலும் கொண்டு போகிறேன். ஆனால் இந்த கொஞ்சம் கவனமாக இதை கேட்கணும். ஏன்னா எபிரேய புஸ்தகம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான புஸ்தகம் மாதிரி தெரியும். அதனால நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதை படிக்க மாட்டாங்க, அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. ரோமர் புஸ்தகத்தை ஒதுக்கி வைப்பாங்க, எபிரேயரை ஒதுக்கி வைப்பாங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஒதுக்கி வைப்பாங்க. அதில் தான் இருக்கு விஷயமே. ஹல்லேலூயா. நம்ம அதில் தான் பயங்கரமாக படிக்கணும். வாசிப்போம். 1வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை ஸ்லோவாக வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். எப்படி அவர் திருவுளம் பற்றினாராம்? பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாகத்தான் திருவுளம் பற்றினாராம். எப்படி விளம்பினாராம்? பங்கு பங்காக, ஒட்டுமொத்தமாக என்ன செய்யல, வெளிப்படுத்த இல்லை. நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் வந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், அப்புறம் அப்படி தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு பங்காக தேவன் செய்தாராம், தம்முடைய சத்தியத்தை விளங்க பண்ணினார். சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 2வது வசனத்துல ஒரு விசேஷித்த காரியம் அங்க பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில், இப்ப நம்ம வாழ்கிற நாட்கள் என்ன? இந்த கடைசி நாட்களில். ரைட். எப்படியாம்? குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ இது எவ்வளவு பெரிய விசேஷம்! மனுஷர்கள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒரு மனுஷனை மறுபடியும் அனுப்புகிறதற்கு பதிலாக தேவனே இறங்கி குமாரனே வெளிப்பட்டு குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல நான் ரொம்ப விசேஷித்த மனுஷர்கள். ஸ்தோத்திரம். குமாரனுக்கு அடுத்து இனி வரப்போகிறது யாருமே இல்லை. உங்களுக்கு விளங்கணுமே. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்து என்ன வந்தது? அப்படி ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் அப்படியெல்லாம் வந்து எல்லாம் இருந்தது, உண்மைதான். ஆனால் கடைசி காலத்தில் யார் வெளிப்பட்டார்? நல்லா சொன்னீங்க. பிரைஸ் தி லார்ட். குமாரன் வெளிப்பட்டார். குமாரனுக்கு அப்புறம் இன்னும் யாரும் வருவார்களா? வந்தா எனக்கு சொல்லுங்க. குமாரனுக்கு அப்புறம் யார் வரப்போகிறா? யாருமே இல்லை. அப்போ குமாரனாகிய இயேசு நமக்காக வந்தது எதை காட்டுகிறது என்று சொன்னால் கடைசி. புரியுதா? வசனம் உங்களுக்கு விளங்குதா? கடைசி. இதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. அதனால தான் எபிரேய புஸ்தகத்தில் நம்ம அதே வாசிக்கிறோம். இப்படி கடைசி காலம் திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அதே இது நீங்க 2:4 அப்படியே நீங்க டைரக்டா போனீங்கன்னா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. அப்போ குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினது எப்படி வெளிப்படுத்தினார்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் சுவிசேஷத்தை தேவன் வெளிப்படுத்தி நம்மை சந்தித்தாரே. ஹல்லேலூயா. சந்தித்து இந்த ரட்சிப்பை கொடுத்தாரே. இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் இனி வரப்போகிறது ஒரு தண்டனை என்று வசனம் சாட்சி கொடுக்கிறது.
இந்த தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக, எஸ்கேப் ஆகும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த கிருபை பெரியது. இதைத்தான் பரிசுத்த பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம், வாசித்து பாருங்களேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகள்னாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. லேசா இல்லை. என்னமோ நம்ம பாட்டுக்கு ஒரு ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு வந்தது தேவாதி தேவன் தான். நம்மை சபையில நாட்டினது கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். என் தேவனிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் அப்படி கொடுப்பார்கள் என்று இருக்கிறது. ஏதோ ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், 4 பாட்டு கேட்போங்கிறதுக்காக வரல. உங்களை என்னையும் நாட்டி இருக்கிறார். நீங்க தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அதான் விலையேற பெற்ற ரட்சிப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை 82வது வருஷத்துல நானும் இது போல தான் குடும்பமாக, நானும் என் தாயாரும் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்துக்களாக இருந்தோம். அப்போது வியாதியின் நிமித்தம் அங்கே பக்கத்தில் கிருபாசன சபை ஒன்று அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணார்கள். அதுக்கு முன்னால் கிருபாசன சபை அங்கே இல்லை. எங்களுக்கும் தெரியாது, சபைன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு நிலைமை. எங்களுக்காகவே ஆரம்பித்தது போல் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். அந்த கன்வென்ஷன் ஒரு 5 நாள் கன்வென்ஷன் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் தாசையா அவர்களா யாரோ வந்தாங்க. பிரைஸ் காட். ஒரு பரிசுத்தவான் வந்தார், வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கா உள்ள கோபம். என்ன கோபம் தெரியுமா? நான் அப்போ ரொம்ப படிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய படிப்பு இல்லை, பெருசாக படிச்சுக்கிட்டு ஏதோ பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு நான் வீடு பூரா இப்படி இப்படி சுற்றிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே பின்னால் மைக்கில் சத்தம் போடுது, பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம். என்ன பயப்படுறீ? எப்படி பயம்? ஒரு மாதிரி பார்த்தா பயமாக இருக்குது. ஒரு நாளைக்கு சரியாக போயிடுமோ? சரி. நான் உனக்கு கோபம். என்ன படிக்க விட மாட்டேங்கிறானுங்க இவனுக்கா அப்படின்ட்டு ஊட ஊட அல்லேலுயா அல்லேலுயா ஊட ஊட அல்லேலுயா அல்லேலுயா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சோத்திரம். மைக்கில் வேற சத்தமாக அல்லேலு சொல்லி எனக்கா படிப்பு ஓட மாட்டேங்குது. இங்கே காதில் அல்லேலுயா சத்தம் தான் கேட்குது. இவனுக்கு ஒருத்தனுக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டானுங்க. நமக்கு இப்படியே தலைவலியாக மாற போகிறாங்க போலடான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வைராக்கியம். அதனால் இதிலெல்லாம் எங்கள் காரியங்களில் நான் ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே அல்லேலுயா சொல்லிகிட்டு இருந்தாக்கா நமக்கு ஒன்றும் விளங்கலை. இது இப்படித்தான் மாட்டிட்டோம், தெரியலடா. நம்ம வேற சொந்த வீடை கட்டி தொலைச்சிவிட்டோம், பக்கத்தில் இங்கே இப்படி அப்படின்னு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு நான் கசந்து கொண்டேன். அப்போ நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு சாயங்காலம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிண்டலுக்கு ஸ்தோத்திரம், கிண்டலுக்கு அலேலுயா 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 அலேலுயான்னு கிண்டலுக்கு. நம்ம சும்மா இருப்போமா, வாலி வைப்பாங்க, கிண்டலுக்கு அடிச்சு விட்டேன். சொல்லி வச்ச ஒரே வாரத்தில் தேவன் சபைக்குள்ளே கொண்டு போயிட்டாரியா. சொல்லி ஒரே வார்த்தை, என்னல கிண்டலா பண்ணுற நீ, போ உள்ள சபைக்கு போ. அங்கே போனால் ஒரே அல்லேலுயா தான் ஸ்தோத்திரம். ஐயா ஒரே அல்லேலுயா அல்லேலுயா. போன வாரம் தான் கிண்டல் அடித்தான், இந்த வாரம் சபைக்குள்ளே வந்து அல்லேலுயா போடுறாங்க. அன்னைக்கு போட்ட அல்லேலுயா ஓயல்ல தெரியுமா? பரலோகம் போகிற வரைக்கும், பரலோகம் போனாலும் அல்லேலுயா தான், நித்திய காலமும் அல்லேலுயா. நீங்கள் அல்லேலுயா போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படி இருங்கோ, நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அல்லேலுயா. அப்படி தேவன் என்னை மாற்றினார். சாத்தானுக்கு அடிமையாயிருந்து பாவத்திலும் ரோகத்திலும் வியாதியிலும் கடந்து சாக தெரிஞ்ச எங்களை, குற்றுயிராய் சாக தெரிஞ்ச எங்களை, பிரைஸ் காட், தேவன் ரட்சித்ததுனாலே இன்னைக்கு அதே ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். கட்டுக்கதைகளையும் சும்மா அந்த காக்கா குருவி கதைகளை சொல்லிட்டு ஒப்பேத்துறதுக்கு அல்ல, சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாக தேவன் மாற்றினார். எனக்கு அது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? அன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களும் போடப்பட்ட அந்த அஸ்திபாரம் தான் இன்னைக்கு வேலை செய்யுது. வசன அஸ்திபாரம் தான் வேலை செய்யும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும்னு போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா
பரிதாபமான நாட்களா இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் பேசினால் பேசினதுதான். ஹல்லேலூயா. தேவன் பேசாமல் பேசினார் என்று சொல்லுகிறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். தேவன் பேசாமல் இருக்கும் பொழுது, தீர்க்க தரிசனமாக எதையும் பேசாமல் இருக்கும் பொழுது வேத வசனத்தை விளக்கி காட்டுகிறது தான் உத்தமம். பிரைஸ் தி லார்ட். ஏன் என்று கேட்டால் நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டே. ஹல்லேலூயா. தேவன் விளம்பின வேத வசனமே தீர்க்க தரிசன வசனம். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஏமாந்து போகக்கூடாது. நிறைய காரியங்களை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். அதை கண்டே மகனேங்கம்மா மகளேம்மா நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பேன் உன்னைன்னு சொல்றான். ஆபிரகாமை போலத்தான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே. உங்களுக்கு விளங்கலையா? இதுக்கு விளக்குறதுக்கு இன்னொருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லணுமா? கிறிஸ்து இயேசு மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அதனால தான் விசேஷித்தவர்கள். நான் இன்னும் உங்களுக்கு ஃபைனலா வரல, எப்போ வரப்போறேன்னு தெரியல. இன்னைக்கு வந்து தான் நான் வெளியில போவேன். பிரைஸ் தி லார்ட். மகனே உன்னை ஆசீர்வதிப்பேன், மகளே ஆசீர்வதி. கரெக்ட் தான். நம்முடைய தேவனுக்கு பேரே ஆசீர்வதிக்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதையும் காட்டி நயங்காட்டி ஜனத்தை நமக்கு நம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு ஊழியம் எப்போதும் செய்யக்கூடாது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அழைக்கப்படவில்லை. நம்முடைய சொந்த ஊழியங்களை குறித்து பேசும்படிக்கு அழைக்கப்படவில்லை. தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் குறித்து பேசுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பூமியில நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய சபையை மேய்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனத்தை மேய்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் இருளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் சேர்க்கிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜனங்களை இயேசுவினிடத்தில் அனுப்புகிற ஊழியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் அது கரெக்டா சொன்னார். நான் அல்ல, அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் ஐயா, நான் இல்லைன்ட்டான். இன்னைக்கும் கிருபையில வாழ்கிறோங்கிறத மறந்து போக கூடாது. என்னத்துல வாழ்றோம்? கிருபையில. பிரைஸ் காட். தன்னை குறித்து மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? ஒருவரும் எண்ணவே கூடாது. ஸ்தோத்திரம். நாம் எண்ணுகிறதற்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. தேவன் நம் செய்த நன்மைகளை பார்த்து நம்மை ரட்சிக்கவில்லை. எல்லாரும் ஒன்று ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கோம். என்ன சொல்லுங்க? ஆண்டவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு நம்ம செஞ்சது. என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஆண்டவரை ரொம்ப கவர்ந்து ஈர்த்தது நம்ம செஞ்ச ஒரு காரியம். சூப்பரா செஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் உடனே என்ன செஞ்சிட்டார்? நம்ம பக்கம் சாஞ்சி வந்துட்டார். என்ன செஞ்சிருக்கிறோம்? பொல்லாத பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? பொல்லாத அந்த பாவம் செஞ்சு குற்றுயிரா கிடக்கும் போது சாக தெரிஞ்ச நம்மளை கொண்டு வந்து சாக்கடையில் இருந்த நம்மளை பார்த்து ஆண்டவர் மனதுருகி நீ பிழைத்திரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. சாக்கடைக்குள்ள கடந்த என்ன அவர் ஐயோன்னு வந்து வேக வேகமா ஓடி வந்து அவனை சாக கிடந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவோன்னு நிலைமை, நீ பிழைத்திரு என்று சொல்லி நம்மை எடுத்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி நமக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, வஸ்திரங்கள், துதியின் ஆடையும் ஸ்தோத்திரத்தின் ஆடையும் நீதியின் ஆடையும், நீதியின் ஆடை ரட்சிப்பின் ஆடை, இன்னும் என்னென்ன இருக்கு? துதியின் ஆடை, சிங்காரம். சாம்பலுக்கு பதிலா சிங்காரம்னா பக்கத்து விட்டு ஆயாவை பார்க்குறீங்க, சிங்காரம் தான் வந்திருக்குன்ட்டு. என்னையா நீங்க? பிரைஸ் தி லார்ட். சிங்காரம், மகிமை, கிரீடம் எல்லாம் முடிசூட்டி, நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டி, பிரைஸ் தி லார்ட், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் என்ன செய்தார்? குணமாக்கி, கழுவுக்கு சமானமாய், ஓ பிரைஸ் காட், நம்மை ஆக்கி தேவ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். நம்ம மூஞ்சி நமக்கே கண்ணாடியில் பார்க்கறதுக்கே சில நேரங்கள் சகிக்க மாட்டேங்குது. ஏன் இங்க வந்திருக்கிறோம்? ஏன் இங்க வந்திருக்கிறோம்? அவர் தெரிந்து கொண்டார் நம்மை. அல்லேலூயா. நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ அவரை நாம் என்ன செய்யணுமாம்? கவனித்து பார்க்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். 5வது வசனம், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தான். 6வது வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்ன வித்தியாசம்? இந்த 2 வசனங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. மோசே வேலைக்காரனாகத்தான் அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். வேலைக்காரன், ஆனால் உண்மை உள்ள மனுஷன். தேவனுடைய காரியத்திலே மிகவும் உண்மையாயிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை அழகாய் நடத்தி வந்தவன். ஆனால் இவரோ வேலைக்காரனாக மாத்திரமல்ல, தேவகுமாரனாக உண்மையாயிருக்கிறாராம். அல்லேலூயா! எவ்வளவு விசேஷம் பார்த்தீங்களா? Glory to God. மோசே தேவகுமாரனா மாற முடியாது, வேலைக்காரனாகத்தான் இருக்கணும், ஆனாலும் உண்மையா இருந்தான். இவரோ வேலைக்காரனாகவும் இருந்துகிட்டு தேவனுடைய குமாரனாக தேவனுடைய வீட்டில் என்ன செய்தாராம்? உண்மை உள்ளவராய் இருந்தார். எபிரேய ஆக்கியோனில் எழுதின வசனம்படி வசனமாக நாம் இப்பொழுது பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் சீக்கிரமாக போகிறேன். பாருங்கள், ஒரு ரகசியத்தை எபிரேய ஆக்கியோன் எழுதி வச்சிருக்கிறார், கவனிங்க. இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது? மோசையினால் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசையினாலே கொடுக்கப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் வந்த ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? சோத்திரம், ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தில் இருந்தவர்கள் தான் ஆசாரியர்களாக என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆசாரியர்களுடைய ஆளுகை கீழே கட்டுப்பட்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நமக்கு குமாரன் விசேஷித்த பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் என்ன செய்ய? பரிதபித்து உதவி செய்ய முடியாதவராய் அல்ல, ஆனால் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராய் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளதான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு யார் இருக்கிறா? ஆனால் லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியர்களை பார்க்கலும் வேறொரு நபர் மெல்கிசேதேக்கின் முறைமையிலிருந்து வந்த ஆசாரியத்துவம் மிகவும் விசேஷித்தது. அப்போ மெல்கிசேதேக் என்பவர் வம்ச வரலாறு இல்லாதவர். அப்படி விசேஷித்தவர் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமாக அங்கே எழுதப்பட்டவர் மெல்கிசேதேக்கு. பிற்காலத்தில் தேவகுமாரனாக அவர் வெளிப்பட்டார். ஆனால் அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்லவே. அப்ப அவர் எப்படி ஆசாரியனாய் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வியை பவுல் எழுப்பினார். ஆசாரியனா இருக்கணும்னா எந்த கோத்திரத்திலிருந்து வரணும்? லேவி கோத்திரத்திலிருந்து வரணும். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்துக்கு வருகிறதில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு ஆசாரியன், அவரை காட்டிலும் விசேஷித்த ஆசாரியன் வர வேண்டுமானால் லேவி கோத்திரத்தான் அல்ல, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அப்ப யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் ஆசாரியர்களா இருக்க முடியாதே, சரித்திரம் இல்லையே, அவர் எப்படி ஆசாரியனா இருக்க முடியும் அப்படின்ட்டு வந்த பொழுதுதான் லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவம் மனுஷ முறையாக வந்தது. ஆனால் யூதா கோத்திரத்திலிருந்து வந்த பிரதான ஆசாரியர் அவர், பிரைஸ் காட்,
அவர் மகா பிரதான ஆசாரியராய் இந்த லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவத்தை பார்க்கலும் விசேஷித்தவர். நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தின்படி, வசனத்தின்படி இயேசுவானவர் லேவி கோத்திரத்து ஆசாரிய முறையை பார்க்கலும் மிகவும் விசேஷித்தவராய் நமக்கு இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஏன் நம்ம விசேஷித்தவர்கள் தெரியுமா? ஆசாரிய முறைமைகளிலே தேவன் நம்மை கொண்டு போய் வைக்கவில்லை. ஸ்தோத்திரம். புறா குஞ்ச கொண்டு வா, ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி தேவன் நம்மை வைக்கவில்லை. அந்த வழியாய் ஆசாரியத்துவத்தில், லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவத்தின் வழியாய் போனவர்கள் பூரணப்படவில்லை. நமக்கோ தேவன் மெல்கிசேதேக்கின் முறைமையாக வந்த பிரதான ஆசாரியராக கிறிஸ்து இயேசு மூலமாய் நம்மை பூரணப்படுத்தி விட்டார். நம்மெல்லாம் இன்னும் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா சுருக்கமாக நம்ம பைபாஸ் ரோட்டில் போன ஆட்கள்னு அர்த்தம். என்ன ரோடு அது? பைபாஸ் ரோடுனா என்ன? பைபாஸ் சர்ஜரின்னு நினைக்காதீங்க. பைபாஸ் ரோடு அது. ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸில் போய் போனதுனால ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்தவர்கள் தான் லேவியர். அப்போ லேவி இன்னும் தசம பாகத்தை செலுத்துகிறதற்கு முன்னமே ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகத்தை செலுத்தினானோ. உங்களுக்கு வசனத்தை நீங்க வாசித்திருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பெரியவன் சிறுவனால் என்ன செய்யப்படுகிறான்? ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதுல சந்தேகமே இல்லைன்னு போட்டிருக்கு. அப்ப ஆசாரியர்கள் தசமபாகத்தை வாங்குகிறவர்கள். தசமபாகத்தை வாங்கி ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் இன்னும் ஆபிரகாமின் அறையில் இருக்கும் பொழுதே ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு என்ன செய்தானாம்? தசமபாகத்தை கொடுத்தானாம். அப்படின்னு சொன்னா இந்த ஆசாரியனே இன்னொரு ஆசாரியனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? தசமபாகம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா இந்த ஆசாரிய முறையை காட்டிலும் வேறொரு ஆசாரிய முறை இன்னும் என்னது? மேன்மையானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேன்மையானது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மேன்மையான ஆசாரியரே நம்மை போலவே மாம்சத்தில் வந்தார். ஐயா, நீங்க நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. பிரைஸ் லார்ட். ஏதோ வசனம் கேட்க போனோம், ஏதோ வந்தோன்னு இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார். என்ன தெரியுமா? இயேசு ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பரிசேயர்கள் சொன்னார், நான் என் நாளை பார்க்க ஆபிரகாம் என்ன செய்தான்? அப்ப இவனுக்கெல்லாம் சொன்னாங்க, நமக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, என்னென்ன பெரிய ஆபிரகாம், எங்க பிதா ஆபிரகாம் பத்தி பேசுறீரு, நமக்கு இன்னும் 50 இயர்ஸ் கூட ஆகலை, எப்படியா சொல்றேன்? அவனுக்கு விளங்கலை. நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் அன்னைக்கு தசம பாகம் கொடுக்கும்போது சொல்லியிருப்பான். நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஐயா மெல்கிசேதேக்குன்னு சொல்லி காலில் விழுந்து, நீர் எப்போ இந்த பூமிக்கு வருவீர்? நீர் எப்போ இந்த பூமிக்கு வருவீர்? என் கண்களால் உங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னவோ ஏசையா இப்படி சொன்னார், ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையா இருந்தான். உங்களுக்கு விளங்குதா? அப்போ அது ஆபிரகாமுக்கு கிடைக்கல, அவன் கண்ணை மூடிட்டான். இன்னைக்கு ஏசையா பூமிக்கு வந்தது அவரே, அந்த மெல்கிசேதேக்கே. உங்களைப் போல என்னை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய், பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களானது போல நம்மை போல வந்து அழுக்கு சாக்கடையில் கடந்த நம்மளை அவரே தூக்கி எடுத்து, அவரே அவருடைய சொந்த ரத்தத்தை புழிஞ்சி, அவர் ரத்தத்தை கொண்டு கழுவி நம்மை நிறுத்தி, கண்மனையின் மேல் கால்களை வைத்து நமது அடிச்சுவடுகளை உறுதிப்படுத்தி, அவரை துதிக்கும் புது பாடலை நம் நாவிலே கொடுத்து, பிரைஸ் காட், அவரை துதிக்க பண்ணி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி ஜோடிச்சு வச்சு, எலியேசர் ரெபெக்காளை ஜோடிக்கிறது போல, ஹல்லேலூயா,
ஒரு ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காளை கொண்டு வர வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் எலியேசரை போல திருச்சபை மணவாட்டியாக அதை ஜோடித்து கொண்டு வந்து ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு என்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உச்சிதமான பொருள்கள், வரங்களும் கிருபை வரங்களும் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த சபையை அலங்கரித்து மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் அலங்கரிக்கிற அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நம்மை போலவே தேவகுமாரன் மனுஷ ரூபம் எடுத்து வந்தவராய், இதுக்கு அப்புறம் இன்னொருவர் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆகையினாலே சபைக்குள்ள வந்த நீங்கள் விசேஷித்தவர்கள். என் பிரசங்கம் இப்பதான் உங்களுக்கு விளங்கும்னு சொன்னேன். இதுதான் விஷயம். அதனால ஆண்டவரே, இனி நான் குரங்கு, இனி சிறங்கு, நான் அழகு இல்லை, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி கண்ணாடியில் 40 தரம் பார்க்கப்படாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்ணாடியை பார்க்குறீங்களா? அந்த பக்கத்து வீட்டு அம்புஜம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவன் என்னை அழகுள்ளவராக்கி வச்சிருக்கிறார். கன்னி மாடத்தில் யாக்கும் நீங்களும் நானும் இருக்கிறோம். கன்னி மாடத்தில் இருக்கிறோம். ஆஹா, கன்னி மாடத்தில் இருக்கிறோம். அழகுபடுத்திட்டு இருக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா. வாரம் வாரம் அழகுபடுத்திட்டு இருக்கிறாரு. யா ஸ்தோத்திரம். இப்படி விசேஷத்த கூட்டத்தில் இன்னும் ரொம்ப அழகுபடுத்திட்டு இருக்கிறாரு. கண்ணுக்கு கலிக்கம் போடுகிறார். உங்களை ஆவிக்குரியவர்களா இருந்தால் இதை புரிஞ்சுக்கிடுவீங்க. கண்ணுக்கு என்ன செய்கிறார்? கலிக்கம் போடுகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் கனி கொடுக்கும்படிக்கு இன்னும் சுத்தம் பண்ணுகிறார். நீங்க வசனத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே போங்க, நான் பேசிக்கிட்டே போறேன். அல்லேலூயா. நீங்க வசனம் நல்லா தெரிஞ்சவங்க தானே. இன்னும் அதிகம் கனி கொடுக்கும்படிக்கு என்ன செய்கிறார்? தோட்டக்காரர் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மறைவு கட்டப்பட்ட தோட்டம்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இனி எபிரேயர்ல எனக்கு திருப்தி இல்லை நான் சொன்னது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்தை நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க. இது என்னமோ லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கடான்ட்டு விட்டுருவான். என்னமோ ஒரு மாதிரி நமக்கு விளங்கி தொலைய மாட்டேங்குது அப்படின்ட்டு. பயங்கரமான புஸ்தகம் தெரியுமா இது? ஹல்லேலூயா. சாலமோன் எழுதினது. நீ யார்? நீ சபை யார்? இது என்னது சபைனா சொல்லுங்க. அதுல இருக்கு மறைவு கட்டப்பட்ட, அடைக்கப்பட்ட தோட்டம் இல்ல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உங்களுக்கு மறைவு இருக்கணுமாக்கும். ஹல்லேலூயா. சும்மா திறந்த வீடு கிடையாது இது. நம்முடைய ஜீவியம் திறந்த வீடு கிடையாது. கண்ட குப்பையும் உள்ள வர்றதுக்கு திறந்த வீடு கிடையாது. ஸ்தோத்திரம். மறைவு இருக்காக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு மறைவை போட்டு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்புறம் நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக. அப்ப முத்திரை போடப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? அதான் கிணறு. ஸ்தோத்திரம். முத்திரிக்கப்பட்ட கிணறு. முத்திர மோதிரத்தை திருப்பி கொண்டு வந்து அந்த பழைய குமாரனுக்கு கொடுத்தாச்சு. குடு, போடு. அவன் பன்னியை மேய்ச்சிட்டு வந்திருக்கிறான். பன்னி திங்கிற தவிடு கூட கிடைக்கல. வா. அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்தா ஒரு வார்த்தை கேட்கலையா? ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் என்ன 4 கேட்போம். என்ன கேட்போம்? 4 கேட்போம். நறுக்குன்னு என்ன செய்யணும்? 4 நறுக்குன்னு கேட்கணுமா? நல்லா இருக்கு தமிழ் லாங்குவேஜ், சூப்பராக இருக்கு. 4 நறுக்குன்னு என்ன கேட்பிய? ஏ போக்கிரி. அப்புறம் என்ன நீங்களே சொல்லுங்க, என்ன கேட்பாங்க? எனக்கு தெரியல உங்க இந்த பாஷையில். ஸ்தோத்திரம். ஏ பொறுக்கி, ஊதாரித்தனமாக சுற்றிட்டு வந்துட்டு இங்கே தான் கிடைச்சதா வீடு உனக்கு மறுபடியும், வேற எவனும் சோறு போடலையா? அப்படி இப்படின்னு 4 என்ன செஞ்சு கேட்டுட்டு அவனை செஞ்சோம். மோதிரமா கொடுப்போம். பண்ணி மேய்க்கல, நீ பண்ணி அப்படின்னு ஒரு திட்டி நம்ம சந்தோஷம் எல்லாம் அவன்கிட்ட கொட்டி, திட்டுறதுல சந்தோஷத்தை கொட்டி, நல்லவனையே திட்டுறான் ஏன் மனுஷன் அப்படி இருக்கிறோம். சோத்திரம். இப்படி ஊதாரித்தனமா போனான்னு திட்ட மாட்டான். ஆனால் அவங்க அப்பா அப்படி செய்யலை. நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை பண்ண குளிப்பாட்டி வஸ்திரத்தை போட்டு மோதிரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து நல்ல ஒரு கன்றுக்குட்டி அடித்து மேலே தாளம் போட்டு சந்தோஷம். ஒரு வார்த்தை கேட்டதா இல்லை. நம் பிதா நலமருள்வார்னு சொல்லி பாடி இருக்கிறோம். அல்லேலூயா.
நம்ம செஞ்ச தப்பு ஒண்ணு கேட்கல சாமி. வண்டியா தப்பு பண்ணி இருக்கிறோம், அசிங்கமான காரியம் பண்ணி இருக்கிறோம், வெளியில தெரியக்கூடாதுன்னு எத்தனையோ முறை ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டார்னா போதும், ஒரு ஆண்டவரே இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பண்ண தப்பெல்லாம் அந்த ஊழியக்காரருக்கு தெரியக்கூடாது, சோத்திரம் தேவரீர் என்னை மன்னியும் 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 மன்னியும்ன்றோம். ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் தெரியவே படுத்த மாட்டார், அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருப்பார். வசனத்தில் உங்களுக்கு இடிக்கும், அவருக்கு ஒன்றும் தெரியாது. பிரைஸ் காட். ஏன் மறைச்சிட்டாரு ஏசையா? ஏசை என்ன செஞ்சாரு? சொல்லிகிட்டே இருக்கிறாருக்கும், நீ இந்த மாதிரி பாவம் பண்ண, நீ இந்த மாதிரி பாவம் பண்ணன்ட்டு சொல்லவே மாட்டார், மறைச்சிடுவார். ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம மனம் கசந்து அழுகிறோமோ என் தேவனை மூடுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆஹா, நீ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நிறைய பேசணுன்ட்டு, என்ன பண்ண டைம் ஆகிட்டே போகுது. தேவன் என்ன செய்வாரா? மூடுகிற தேவன். மூடினால தான் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். ஹல்லேலூயா. அவர் திறந்துட்டார்னா செத்தோம், நம்ம யாரும் பிழைக்கவே முடியாது, மூடிட்டாரு. ஹல்லேலூயா. அப்புறம் உன் தோட்டம் 13 வாசிப்போம். உன் தோட்டம் 13வது வசனம் பாருங்க. உன் தோட்டம் மாதுளை செடி. எப்படிப்பட்ட கனி? அருமையான கனி, நம்ம ஊர் கனி மாதிரி கிடையாது. ஸ்தோத்திரம். அப்புறம் மருதோன்றி செடி, நளத செடி, நளதம், குங்குமம், வசம்பு, சகலவித தூபவர்க்க மரங்கள், வெள்ளை போல செடிகள், சந்தன விருட்சங்கள், சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமா இருக்கிறது ஐயா சபை. ஹல்லேலூயா. சிங்காரம், அசிங்காரம் அல்ல, சிங்காரம். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தெரியுமா? இப்படிதான் சிங்காரம். ஹல்லேலூயா. ஆமே. மறுபடியும் குடிபோதைக்குள்ள போகக்கூடாது, விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. சிகரெட்டு, குடி, விபசாரங்கள், அது கெட்ட வார்த்தை, ஸ்பீடி, சுருட்டு, பொடி, இது மாதிரி அசுத்தங்கள், காம விகாரங்கள், மறைவாக ரகசியமாக பாவங்களை செய்கிறது. சோத்திரம். சண்டே ஏஞ்சல், ஞாயிற்றுக்கிழமை தூதர்கள் ஏஞ்சல், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆர்ஃபன்ஸ் மாதிரி அலையக்கூடாது, அனாதைகள் மாதிரி அலையக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலை அப்பா பிதாவே சோத்திரம். அன்பான தேவா. நம்மளை சும்மா இருக்க மாட்டாங்க பாஸ்டர்மார்கள், சும்மா இருக்கவும் விட மாட்டாங்க. எனத்தையாவது இந்த மாதிரி ஒரு பாட்டை ஆரம்பிச்சு விட்ருவாங்க, அப்பா பிதாவே அப்படின்னு. நம்மளும் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பரதேசி, என்னமோ ஒரு அப்பாவே இல்லாத மாதிரி அனாதை போல வாழ்கிறது. என் அன்பு ஆண்டோடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு மரித்த ஒரு நிலைமையில் நாம் காணப்படுவோமாக. நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. Glory to God. இப்போ சிங்காரவனமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை சாத்தான் மறுபடியும் கெடுக்க பார்க்கிறான். பிறகு 15வதுல தோட்டங்களுக்குள் நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவு, பரிசுத்த ஆவியானவருடைய துறவு ஐயாது. ஆமென். சபையில் என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய துறவு. ஸ்தோத்திரம். துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. இப்படி தோட்டம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கனி நிறைந்த விசுவாசி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ தோட்டத்தில் என்ன இருக்கு? ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரங்கள். நான் சொல்றேன், இந்த குங்குமம், லவங்கம், இந்த சந்தனம், அப்படி இப்படிலாம் நிறைய போட்டிருக்கல அந்த மரங்கள். இப்படி இவ்வளவு மரங்கள் நிறைஞ்ச அந்த தோட்டத்தில் எப்படி வாசனை இருக்கும்? அந்த ஒரு காற்று அடிக்கும் போது அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்களா? என்னமோ சந்தன கீச்சைன்னு வாங்கிட்டு வந்துட்டாரான் அப்பா ஊருக்கு போய், அது காட்டி கொடுத்துருது. அந்த ரூம்லேருந்து பயங்கரமா வீசுது. கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாலே நம்ம வீடு மணக்குதே, கருவேப்பிள்ளை எல்லாம் வீடு மறக்குதே. அப்ப இவ்வளவு மரங்கள் நிறைஞ்ச ஒரு தோட்டம் மணக்காதோ?
இந்த வாசனை என் நேசருக்கு வேணும். தென்றல் அடிக்கும், காற்று வீசும் பொழுது, துதியின் வாசனை வீசும் பொழுது, பரிசுத்தத்தின் வாசனையும் நீதியின் வாசனையும் வீசும் பொழுது, சபையிலிருந்து என் நேசர் வர காலமாகுதே. அல்லேலூயா. நேசர் வர்றதுக்கு காலம் சமீபமாயிருச்சு. இந்த சபையிலிருந்து வாசனை என்ன செய்யணும்? இனி வீசணும். சீக்கிரமா அவர் வாசலண்டையில் இருக்கிறார், வேற எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. இனி ஒரு நேசர் காண முடியாது, இயேசுவே நேசர். அப்போ என்ன செய்வாராம்? தமது அருமையான கனிகளை என்ன செய்வாராம்? அவர் புசிப்பாராம். அவர் தோட்டத்துக்கு வர்றதே கனியை புசிக்கிறதுக்கு தான் வர்றார். நீதியின் கனி. அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்வமாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இதுல எவ்வளவு ஆழமான சத்தியம். 19:7 நான் வாசிக்கிறோம். அது பயங்கரமான ஆழமானது காரியம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு விசேஷித்தவர்கள். எதுக்காக? எனக்கு பங்களா கிடைச்சது, கார் கிடைச்சது, ஸ்கூட்டர் கிடைச்சதுக்காக அல்ல யா. அதெல்லாம் நன்மைகள் யா, புரியணும். அதெல்லாம் அதனால விசேஷம் அல்ல. நான் எதனால் விசேஷித்தவன்? என் நேசரே பிரதான ஆசாரியராய், லேவி கோத்திரத்து ஆசாரியனே கொண்டு போய் என்னுடைய நேசருக்கு காணிக்கை கொடுத்தானே. இப்ப நான் லேவி கோத்திரத்து ஆசாரியனுக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவனே காணிக்கை கொடுத்தான். நான் நேரா பைபாஸ் ரோட்ல போன மாதிரி அவர் நமக்கு, அவர்கிட்ட நான் போகல, நான் தேடி போகல. இயேசுவை நான் தேடி போக இல்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் ஹல்லேலூயா. நான் தேடி போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நான் இந்து மார்க்கத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியும்? நீ தேவனை தேடி போகணும், அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. 7 படிகள் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு படியில் கூட நான் ஏறினாள் இல்லை. நான் என்னைக்கு 7 படியில் ஏறி என் உயிரை விட்டு அவரை போய் தேட முடியாது. ஐ கேனாட் ரீச் காட். பிரைஸ் தி லார்ட். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டூன்னு இருக்கும். தேடு, அடை, போ. அதனால தான் ஒரு காணல் உலகத்தின் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரைக்கும் மனுஷன் என்ன செய்யறான்? தேடி அலைஞ்சிட்டு போறான். ஸ்தோத்திரம். ஆனால் டூ இல்லை. கிறிஸ்டியானிட்டி வந்து என்ன தெரியுமா? டன். அல்லேலூயா. டன்னா என்ன அர்த்தம்? நீ செய்ய வேண்டியது இல்லை, செய்யப்பட்டது உனக்காக. நீ
செய்யல, ஒரு நாளும் செஞ்சுக்க மாட்டோம். ஒரு நாளும் சில ஒருத்தர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டியா? ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டே இரு, சாகிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இரு, ஒரு காலம் ரட்சிக்கப்பட மாட்டேன். ஆனால் அங்கேருந்து ஒரு குரல் வந்தது, என்ன தெரியுமா? நீ ட்ரை பண்ணாத, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ சொல்லுங்க, நீங்க யாருன்ட்டு. மண்புழு, வண்டு, பூச்சி, லைட்டு பூச்சி இப்படிலாம் சொல்லக்கூடாது உங்களை. இனிமே நாங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சத்தியத்தில் நீங்கள் நடவுங்க. அதனால தான் போனாலும் இயேசு, வந்தாலும் இயேசு. என்கிட்டேருந்து போனாலும் பரவாயில்ல, உபத்திரம் வந்தாலும், ஏன்னா நான் ரொம்ப விசேஷித்தவன். ஒரே வார்த்தை முடிச்சிடுறேன். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரண, எபிரேயர் 11 கடைசியில், நம்மை அல்லாமல் என்ன செய்யல அவர்கள் பூரண விசேஷித்த நன்மை ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக, அதுதான் அந்த விஷயம், வேற ஒன்றும் இல்லை. எபிரேய புஸ்தகத்தை புரிஞ்சுக்கணுன்னா அவ்வளவு மதுரமாக இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தொடர்ந்து நடத்துவாராக. ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? ஆசீர்வதிப்பட்டு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அக்காமார்களை சொல்லுங்க, எப்படின்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படின்னு. சொல்லிட்டீங்க. போ, ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நான் சொன்ன மாதிரி தான். எல்லாவற்றையும் தருவார். இயேசு என்னும் நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு என்னும் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, இயேசு என்னும் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் எதுவும் வேணுமோ அது உண்டு. ஹல்லேலூயா. உண்டு. விசேஷித்தவர்களுக்கு அவர் கொடுக்காமல் இருப்பாரா? God bless you. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால்